Hi, hello friends. Welcome to Ronnie's Official. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெந்தய களி தான் செய்ய போறோம். இப்போ நான் வந்து அதுக்கு அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சிருக்கேன். நான் இந்த கிளாஸுக்கு வந்து 2.5 கிளாஸ் வந்து அரிசியும் 50 கிராம் வெந்தயமும் ஊற வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 8 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு நான் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நான் வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போறேன். மிக்ஸியில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும். இப்போ அதுக்கு தேவையானது வந்து நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருப்பட்டி சொல்வோம்ல, அந்த வெல்லம். இது வந்து நான் 3 அச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தூசி எதுவும் இருந்ததுன்னா ஃபில்ட்ரு ஆகிடும். இதை நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வெள்ளத்தை வந்து தட்டி வச்ச வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தூசி எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ மாவை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இதிலே தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது அரிசியெல்லாம் நல்லா வெந்து வரும். இதிலே தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுட்டேன். இதில் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து கிளறணும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாவை சேர்த்தாச்சு. இந்த மாவோடையே நம்ம காய்ச்சி வச்ச அந்த பாகுதத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை ஃபுல்லாக நான் கலந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபிஷியல். பாய்.